நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, இன்னொரு தோசை. ஆமாமா, சின்னதா ஒன்னே ஒண்ணு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. தாலி கட்ட பொண்டாட்டி அம்மா அப்பான்னு முனகிறாளே, என்னன்னு கேப்போன்னு கொஞ்சமாச்சும் இருக்கா உங்களுக்கு? 5 நிமிஷத்துல உலகம் அழியிற மாதிரி அவசர அவசரமா சாப்பிடுறீங்க. பெரிய பிரச்சனைனா நீயே சொல்ல மாட்டியா? ஏங்க நெஞ்சு விட்டு விட்டு வலிக்குதுங்க. ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ? இருக்காதே, அதெல்லாம் ஹார்ட் இருந்தா தானே ஹார்ட் அட்டாக் வரும். நெஞ்சு வலிக்குதுங்கிற உங்களுக்கு நக்கலா இருக்கா? ஆமா, ஹார்ட் அட்டாக்னா இப்படி நீ பொடி நடையா வந்து சொல்ற வரைக்கும் காத்திருக்காது. இப்பெல்லாம் வித்தியாசமாலாம் வியாதி வருது தெரியுமில்ல? அது ஒண்ணும் இல்லப்பா, வாய்வு குத்தா இருக்கும். சோடா குடி சரியா போயிடும். உசுறு போற பிரச்சனை பேசிட்டு இருக்க, சோடா குடியாமல? எனக்கு பயங்கரமா வலிக்குதுங்க. 3ஆம் கிளாஸ், ஹார்ட் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. வலது பக்கம் வலிச்சா பொதுவா பயப்பட வேண்டியதில்ல. ஏங்க வலி லேசா ஷிஃப்ட் ஆகுதுங்க. அத்தை, ஐயோ இப்ப லேசா வலிக்குதுங்க. முன்னாடி நெல்லை எக்ஸ்பிரஸ் மாதிரி செங்கல்பட்டு வந்துச்சு, கும்மிடி பூண்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏங்க வலிக்குதுங்க. மாமா, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. ஐயோ அத்தை, என்ன பண்ணுது அத்தை? போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன். என்னங்க? பை பை. அத்தை, அத்தை. அத்தை மயங்கிட்டாங்க மாமா. அவ கேடிமா, அவளாவது மயங்கிறதாவது. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஆட்டோ கூட ஃபோன் பண்ணாத. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க மாமா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாரு. எனக்கு பயமா இருக்கு மாமா. அம்மாடி, உன் அத்தையுடைய திருவிளையாடல பல ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கேன் நான். இப்ப பாரு. என்ன மாமா ஆகும்? சரிஞ்ச மரம் தானா எழுந்து நிற்கும். ஹேண்ட்ஸ் மூமெண்ட பாத்தியா? கொஞ்ச நேரத்துல வேடிக்கை பாரு. ஏங்க ஒருத்தி நெஞ்சிய பிடிச்சு கீழே விழுந்தா இப்படிதான் ஓடி போய் எஸ்கேப் ஆறுதா? அலுங்காம குலுங்காம டேபிள்ல இருக்கிறத எதையுமே டச் பண்ணாம லேசா நீ உழும்போதே தெரியுது இது உலக மகா நாடகம்னு. நான் முழிக்கிற. நான் எதுக்கு நாடகம் போடணும்? அதே கேள்வி நான் கேட்கணும். இப்ப எதுக்கு இந்த நாடகம்? சரவணன் தனியா வீட பார்த்து அட்வான்ஸ் கொடுக்க போற நேரத்துல எப்படியாவது ஒரு நாடகத்தை போட்டு அவனை போக விடாம தடுக்கலான்னு பாக்குறியா? ஏய், ஏண்டி சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன நல்லா இல்ல அத்தை? நீ குடுக்கிற தைரியத்துல தான் இவர் ஆடுறாரு. இருக்கட்டும் இருக்கட்டும். அவங்க தனி கொடுத்தனும் போனதுமே எனக்கு வச்சுக்கிறேன்றியா? அவங்க எல்லாம் தனி கொடுத்துட்டு போக மாட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா, எப்படி இவ தனி கொடுத்துட்டு போறான்னு நானும் பாத்துடுறேன். இந்த பாருடி, என் பிள்ளைய தனியா கூட்டு போலான்னு நீ நினைக்கிறியா? அது நடக்காது. அத்தை, நாங்க தனி கொடுத்துன போகலனா சந்தோஷப்படுற ஆள் நான் தான். அடேங்க அப்பா, அது எப்படி அட் அ டைம் ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நீ வாசிக்கிற? நிஜமா எனக்கு தனி கொடுத்துன போறதுல விருப்பம் இல்ல அத்தை. நீ மட்டும் சீரியல் எல்லாம் நடிக்க போயிருந்த நம்பர் 1 நடிகை ஆயிருப்ப. ஐயோ, சட்னியை ஊத்துமா? அத்தை வழிக்கு விழுந்துட்டாங்க மாமா. ஹார்ட் அட்டாக் நடிப்பு நடிச்சவளுக்கு வழிக்கு விழுற நடிப்பு கஷ்டமா? ஐயோ, எந்திரிக்க முடியலையே, யாராவது தூக்குங்களே. அது எப்படி மாமா ஒருத்தர் அடுத்தடுத்து நடிப்பாங்க? நீ இப்படி நினைக்கிற பத்தியா? அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் அத்தை இப்படி இடைவிடாம நாடகத்தை போடுறான். அம்மாடி, ஒரு கப் காஃபி போட்டு கொடுப்பா. ஏங்க யாராச்சும் என்ன தூக்குங்க. ஏங்க யாராச்சும் என்ன தூக்குங்க.
சாப்பிட்டீங்களாப்பா? என்னப்பா தூங்கலையா? தூக்கம் வரல. வா உட்கார். என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். காலையில எப்ப கிளம்புற? 8 to 9 நல்ல நேரம்னு அம்மா சொல்லுச்சு. நீங்க 2 பேரும் எப்படி போக போறீங்க? இன்னும் முடிவு பண்ணலை. சௌந்தர்யாவை ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் லாரியில் ஜாமான்ஜெட்டோட போகலான்னு பார்க்குறேன். டேய் முட்டாளா நீ, அம்புட்டு தூரம் அந்த வண்டியில போறேங்கிற? அது இல்லைப்பா, வந்து ஒன்னும் தேவையில்லை, நீயும் ஒழுங்கா சௌந்தர்யா கூடவே ஃப்ளைட்ல கிளம்பிடு. இல்லைப்பா, ஜாமான்ஜெட்டோட போகிறது. அதெல்லாம் வண்டியில வந்து சேருண்டா. அதுலன்னா கட்டுக்கட்டா நோட்டை அடுக்கி வச்சிருக்க, பீரவும் பாத்திரங்களும் தானே வந்து சேரும். என்னடா யோசிக்கிற? ஏன்பா, நான் பேசாமல் போகாமல் இங்கே இருந்துட்டுமா? என்னடா இது, வண்டியெல்லாம் வர சொல்லிட்டு இப்போ போகணுமான்னு கேட்குற? போகணுமா வேணாமான்ற குழப்பம் ஆரம்பத்துலேருந்து இருந்துட்டு தான் இருக்கு. அது யோசிச்சு முடிவெடுக்கணும். முடிவெடுத்த பின்னாடி போட்டு குழப்பிக்க கூடாது. எடுத்த முடிவு தப்புன்னு தோணுச்சுண்டா எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம்ல. டேய் போய் ஒழுங்கா படுத்து தூங்குடா. அம்மா எங்கப்பா? அவளை பற்றி உனக்கு தெரியாதுடா. நீ கிளம்புறப்ப கூட இருந்தா அழ வேண்டி வரும்னு உஷாரா அத்தை வீட்டுக்கு போயிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. பழக்கத்தை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். செக்கில் போட்டுன மாடு கூட நீ கழட்டி விட்டன்னா அடடா சுதந்திரம் கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்படாது. திரும்பவும் அது சுத்தி சுத்தி தான் வரும். அப்படிதான் எல்லாமும். அதை பத்தி யோசிக்காத. நீ கிளம்புறப்போ அதையும் எதையும் சொல்லி எங்களையும் சங்கடப்படுத்தி நீயும் சங்கடப்பட்டு தேவையாடா இதெல்லாம்? அதுவும் இது ஊருக்கு கிளம்புற முந்தின நாள் பேச வேண்டிய பேச்சே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ கிளம்புறப்போ அதையும் எதையும் சொல்லி எங்களையும் சங்கடப்படுத்தி நீயும் சங்கடப்பட்டு தேவையாடா இதெல்லாம்? அதுவும் இது ஊருக்கு கிளம்புற முந்தின நாள் பேச வேண்டிய பேச்சே இல்லை. யோசிக்காது தமிழ், சந்தோஷமா போயிட்டு வா. ஏதாவது பிரச்சனைனா உன் மாமாவை பிடி, கரெக்டான ஆள், நியாயமா பேசுவார். பணம் ஏதாவது அர்ஜென்ட்னா மாப்பிள்ளைய கேளு, எனக்கு ஃபோன் பண்ணு. போனதும் 10 நாளைக்குள்ள அம்மா கிட்ட அடிக்கடி பேசு. நீ ஃபோன் பண்ணா அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் முக்கியமா ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். கோவப்படாத, அது ஒரு பெரிய வியாதி. நீயும் சௌந்தர்யா மட்டும் தனியா இருப்பீங்க. எந்த பிரச்சனைனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியா பேசி தீர்த்துக்கங்க. எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் யோசிப்பேனோ இல்ல மனசை போட்டு குழப்பிப்பேனோன்னு நடக்கிற எதையும் சொல்லாம விட்டுறாத. அப்புறம் பிரச்சனை பெருசா ஆனதுக்கு அப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. பேங்க் பாஸ்புக்கு, மோட்டார் சாவி, தோட்டத்து சாவி, மில்லி சாவியெல்லாம் உங்கள் பீரோவில் வச்சுருக்கேன். அப்புறம் தினம் சாயங்காலம் நீங்கள் ஒரே ஒரு தடவை மில்லுக்கு போயிட்டு வந்தால் போதும். போகணுன்னு கூட அவசியம் இல்லைப்பா, உங்களால் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா நீங்கள் எப்பப்பா வருவீங்க? வரேன்ப்பா வரேன்ப்பா. மீனாட்சியும் பார்த்து ரொம்ப நாளாச்சு, வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போனோம்ல. நான் அதை சொல்லலை, மொத்தமாக 2 பேர் எப்போ வரீங்கன்னு கேட்டேன். வரேன்டா, வீடு எடுத்து முதல்ல செட் ஆகட்டும், அப்புறம் வரேன். சும்மாதாப்பா சொல்கிறீங்க, நீங்கள் வரமாட்டீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் வரேன். என் மேலே எதுவும் கோவம் இல்லையே? ஐயே, என்னடா திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு? எனக்கு என்ன பண்ணுறதுன்றே தெரியலப்பா. ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. டேய், நான் தானே உன்னை மெட்ராஸில் போய் இருக்க சொன்னேன், இதுக்கு போய் வருத்தப்பட்டு இருக்க? போயிட்டு வாடா. தமிழ், நாங்க இம்புட்டு கஷ்டப்படுறது எல்லாமே எதுக்கு தெரியுமா? பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான். நீங்க சந்தோஷமா இருந்தா போதும்யா, அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அதான் சொல்றேன், அப்பாவுக்கு நீ ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது நீ சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான், அது போதும். போய் தூங்கு, காலையில கிளம்பணும்ல.
என்னடி எப்ப பாரு தனியா தனியா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கற? ஒண்ணும் இல்லடா, அத்தை என் மேல செம்ம காண்ல இருக்காங்க. என்னைக்கு உங்க அண்ணன் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது என்ன அடிச்சானோ அன்னில இருந்தே எங்க அம்மா உன் மேல செம்ம காண்ல தான் இருக்கிறாங்க. எங்க அண்ணன் உன்னை அடிச்சா எங்க அண்ணன் மேல தானே உங்க அம்மா காண்டா இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. எங்க அம்மாவுக்கு யாரை பிடிச்சிருதோ அவங்க மேல காண்டாயிடுவாங்க. என்னது? இல்ல, யாரை பிடிக்கலையோ அவங்க மேல காண்டாயிடுவாங்க. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா உன் மேல காண்டா தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? சரி, நீ எதுக்கு என்ன தேடுன? வீட்டுல ஆள் இல்ல, போர் அடிக்குது, ஏதாச்சும் விளையாடலாமான்னு. என்னது? இல்லம்மா, உடனே ஜென்டில்மேன் சங்கர் விளையாட்டுலாம் நினைச்சு யோசிக்காத. நேர்மையான விளையாட்டு ஏதாச்சும் இருந்தா விளையாடலாம். டேய் போடா, போரு. காட்சல்லாமா? அதெல்லாம் ஒரு 5 பேர் இருந்தாதான் நல்லா இருக்கும். செஸ்? அதெல்லாம் கிழவங்க விளையாட்டுடா. அப்படியே யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காயா நகர்த்திக்கிட்டு. ஸ்னேக் அண்ட் லேடர். என்ன சின்ன பிள்ளையா நீ? என்னடி நீ எது கேட்டாலும் ஒரு நொல்ல சொல்ற? வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லு. மீனாட்சி, எப்பா எப்பா, அந்த அணியனை தூங்க வை. ஒழுங்கான விளையாட்டா இருந்தா சொல்லு. எனக்கு எதுவும் தெரியல, நீயே சொல்லு. சரி, இப்படி உட்காரு. ஒரு 2 கையும் சேர்த்து வச்சு முன்னாடி நீட்டு. இது மூக்குப்பொடி டப்பா. புரியலையா? இல்லடா, இது மூக்குப்பொடி டப்பா. சரி, நான் இதுல இருந்து மூக்குப்பொடியை எடுத்து எடுத்து இப்படியே போடுவேன். திடீர்னு அடிப்பேன். நான் அடிக்கிறப்போ நீ உஷாரா கை எடுத்துட்டா நான் அவுட்டு. அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் கைய வைப்பேன். நீ மூக்குப்பொடி போடுற மாதிரி என்ன அடிக்கலாம். மீனாட்சி, இந்த விளையாட்டு ஏன் ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்துக்கல? சூப்பரா இருக்கே, விளையாடலாமா? நான் ரெடி. மீனாட்சி, விளையாட்டுனா விளையாட்டா இருக்கணும். பலார் பலார்னு அரைவேன், அப்புறம் நீ கண்ணை கசிக்கிட்டு என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. சச்சா, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சரி, நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணு. எடுத்த உடனே சப்பு சப்புன்னு அரைஞ்சனா அப்புறம் நீ ரொம்ப அப்செட் ஆயிடுவ. நீ ஏன் அடி? இல்லடா, நீயே ட்ரை பண்ணு. எனக்கு இந்த கேம் தான் நல்லா தெரியும்ல. ஐயோ ஐயோ, சொன்னா கேட்க மாட்டேன். ஓகே. டேய், நீ அவுட். தெரியும், உனக்காகத்தான். கமான் கமான், யா கமான். குட், நல்லா ஆடுற. வெரி குட் வெரி குட், கீப் இட் அப். கிட்ட வரும்போது தாண்டா எடுக்கணும். இல்ல இல்ல, சும்மா ஒரு பிராக்டிஸ். கரெக்டா வருதான்னு. இப்ப ரெடி, இப்ப ரெடி. என்ன மீனாட்சி, மூக்குப்படி எடுக்காம அடிச்சுட்டே இருக்கிற? தெரியுதுல, உஷாரா கை எடுக்கணும். ஏய், ஐயோ பாவம், சீக்கிரம் அவுட் ஆகனா மனசு வருத்தப்படன்னு பார்த்தா ஓவர் சீனார் இது. டேய், வேடா கைய. என்ன சரவணா, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. நீ சூப்பரா ஆடுறல, அதான் ஆனந்த கண்ணீர். ரெடி ரெடி, விளையாட்டு ஆனதெல்லாம் போதும். இப்போ நான் சீரியஸா ஆட போறேன். இதுக்கு மேல இன்னொரு வாட்டி இந்த கையில அடிச்சனா நீ பெரியாள் தாண்டி, நான் ஒத்துக்கிறேன். டேய், ஒழுங்கா கைய வைடா. ரெடி. மீனாட்சி, இப்ப இந்த பக்கம் அடிச்சா? ஆமா. ஓ, 2 கையில அடிக்கலாமா? அடிக்கலாமே. இந்த வாட்டி நீ அவுட்ரி பாரு. ரெடி, ஆரம்பிக்கலாமா? மீனாட்சி, இந்த விளையாட்டு கொஞ்சம் போர் அடிக்குது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வயலண்டா இருக்கு. சரவணனுக்கு இந்த மாதிரி வன்முறை எல்லாம் பிடிக்காது. அன்பே சிவம், 60 மனம். இந்த 2 பாலிசிக்காக உயிர் வாழ்றவன் தான் இந்த சரவணன். ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்பட்ட,
டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது தான் அடி வாங்குற மாதிரி நடிச்சேன். இன்னைக்கு இது போதும். சரவணா, வெறும் கையால அடிக்கிறோம்ல, இதுக்கு பதிலா கத்தி வச்சு கூட இந்த விளையாட்ட விளையாடலாம். ஓட கண்ணா, மாமாக்கு பசிக்குது, போய் அட தோசை சுடு. ரொம்ப அடிச்சிட்டேனா? இதெல்லாம் கொசுக்கடி மாதிரி. ஆக்சுவலி கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி ஃபிங்கர்ஸ்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐ ஃபீல் பெட்டர் நவ. போட செல்லம், போ 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 போ. ஓடுற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிளம்பிட்டேங்க. நீங்க எப்ப வரீங்க? ஆமாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சரிங்க. என்னம்மா எப்போ வரானா? 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னார் மாமா. எடுக்க வேண்டியதெல்லாம் மறக்காம எடுத்துட்டியாமா? எடுத்துட்டேன் மாமா. சௌந்தர்யா, மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா தம்பின்னு குடும்பத்தோடு அங்க இருந்திருப்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா அத்தை புருஷன்னு எங்க கூடவும் இது நாள் வரைக்கும் ஒரே குடும்பமா இருந்திருக்க. ஆனா இன்னையில இருந்து நீயும் தமிழும் மட்டும் சேர்ந்து ஆரம்பிக்கிற புது வாழ்க்கைமா. இத்தனை நாளா குடும்பத்துல ஏதாவது நல்லது கெட்டதுன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ ஆறுதல் சொல்றதுக்கோ அப்பா அம்மா அத்தை மாமான்னு நாங்க எல்லாருமே இருந்தோம். ஆனா இனி அப்படி இல்லை. எது நடந்தாலும் பக்குவமாவும் பொறுமையாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து நடந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா. சரிங்க மாமா. என்னப்பா அம்மா என்ன சொன்னா? வரலன்னு சொல்லிட்டாங்கப்பா. நான் என்னப்பா உங்களால விட்டுட்டா போறேன். நீங்க சொன்ன மாதிரி அங்க போய் செட்டில் ஆனதும் கையோட அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு தானப்பா போறேன். அம்மா ஏப்பா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. அவளைதாண்டா அவங்க அம்மா நீ ஊரை விட்டு போறதையே ஏதோ உறவே விட்டு போற அளவுக்கு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. நீ அதை பத்தி எதுவும் நினைக்காம சங்கடப்படாம நிம்மதியா கிளம்பு. நான் அவளை சமாதானப்படுத்துறேன். அத்தைக்கு மேல கோவமா மாமா? எந்த அத்தைக்கு தாமா தான் மருமக மேல கோவம் இல்லாம இருந்துச்சு? நீ வேலைக்கு போறதுக்கான வசதியோ வாய்ப்போ இந்த கல்லிட குறிச்சல கிடையாது. அதனால நீ சென்னைக்கு போற. இதுல யாரும் கோவப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லம்மா. அதனால நீங்க மனசு சங்கடப்படாம சந்தோஷமா கிளம்புங்க. ஒரு நிமிஷமா. வண்டி வந்துருச்சா? வந்துருச்சு, வெயிட்டிங்லயே இருக்கு. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. வாழ்க்கையில ஓஹோன்னு வரணும். எது செஞ்சாலும் அது வெற்றியில முடியணும். உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. தமிழ், இப்ப எதுக்கு கண் கலங்குற? நீங்க எதுக்கு கண் கலங்குறீங்க? வாழ்க்கையில நம்பிக்கை மட்டும் இழந்துடக்கூடாது. எப்பன்னாலும் எதுனாலும் இந்த அப்பா இருக்க உனக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை தாங்குவேன். நம்பிக்கையோட போயிட்டு வாப்பா. சரிங்கப்பா. சரி. ஏங்க அந்த பேக் கொடுங்க. வரேன் மாமா. ஆ